ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் லைவ்ரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நெப்போலியனோட மூத்த மகனான தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் இடையில் திருமணம் நடக்க போகுது இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக பல வாக்குலையும் பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நெப்போலியனோட மகனுக்கு 4 வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கால் நடக்க முடியாத ஒரு தசை சிதைவு நோய் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நெப்போலியன் தனக்கு காசு பணம் இருக்கிறதுனால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறாரு. அந்த பையனால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் தனுஷை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல வாக்குலையும் பல நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நெப்போலியன் பார்த்திங்க அப்படின்னா தரமான பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவரோட மருமகளான அக்ஷயா பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரிலேட்டிவ். ஸோ என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்து மேரேஜ் அப்படின்ற ஒரு இதை மூவ் அப் பண்ணியிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வட்டாரத்துலேருந்து நிறையா பேச்சுகள் அடிபட்டு தான் இருக்குது. ஸோ ஏன் அவர் அந்த பொண்ணு அக்ஷயா செலக்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ தான் கடல் தேசம் கடந்து இருந்தாலும் தமிழை மறக்காதவன், தமிழ் பண்பாட்டை மறக்காதவன், என்னோடய பிள்ளைங்களையும் நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன். என்னோடய ஃபேமிலியும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கக்கூடியவங்க தான். ஸோ அதனால தான் தமிழ்நாட்டு பெண்ணு தான் எனக்கு மருமகளாக வேணும். என்னோடய அடுத்த வாரிசும் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் அக்ஷயா செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் நடக்க போகிற அந்த கல்யாணத்துக்கு அடித்த பத்திரிகை கூட பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கலாச்சாரப்படி ஒரு ஓலைச்சுவடி மாதிரி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 7ஆம் தேதி தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் அஃபிஷியலாக நடக்க போகுது அப்படின்ற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஜப்பானோட தலைநகரமான டோக்கியோவில் அவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி திருநெல்வேலியில் நடக்கணும். ஸோ அவங்களோட பையனால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாது. ஃப்ளைட்லேயும் ட்ராவல் பண்ண முடியாது, ஷிப்லேயும் அதாவது கப்பல்லையும் ட்ராவல் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால ஜப்பானில் மேரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வதந்திகள் எல்லாத்துக்குமே அவர் அந்த தமிழ் கலாச்சாரம் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அக்ஷயாவுக்கும் தனுஷுக்கும் மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு நாகராஜ்.